இவர் அண்ணன் தம்பியோட சொல்லியிருக்காரு, உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் பிறந்தவல்ல நானு இப்ப பாருங்க எங்க அம்மாட்டெல்லாம் வேற சொல்லியிருக்கிறாங்க இவங்க. நான் பின்னால தள்ளிவிட்டேன். என்ன சொல்றிய? மனசே உடஞ்சி வச்சே. என்னை மண்டே அப்படியே பைத்தியம் பிடிக்க வச்சுட்டாங்களே குடும்பத்தோடு சேர்ந்து. பாத்ரூமில் கக்கூசில் வலிக்கு விழுந்துட்டோம்னு சொல்லி கேவலப்படுத்திக்கிட்டாங்க. எனக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருக்கு. இருங்கடி இருங்க. சந்திராதேவியை பற்றி தெரியாதுல்ல உங்களுக்கு? இன்னைக்கு வைக்கிறேன் ஆப்பு. நீங்கள் மட்டும்தான் சொல்ல தெரியுமா? நான் சொல்கிறேன் பாரு, எப்படி சொல்லி உங்களுக்கு ஆப்பு வைக்கிறேன்னு பாரு. எவ்வளோ வேதனைப்படுத்தி விட்டாங்க. அவன் ஒரு இடத்துல பொண்ணு சொல்கிறேன், அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, அந்த பிள்ளை ஒரு இடத்துல சொல்லாதிய கக்கூசுன்னு அசிங்கமுங்க அப்படின்னு கட்டின புருஷன்ட்ட சொல்கிறேன். அப்போ கூட அடங்க மாட்டேங்கிறாரு. எவ்வளோ மன உளைச்சலை உருவாக்கிட்டா. இருங்க, இன்னைக்கு இருக்கு வீட்டில் எல்லாருக்கும் ஆப்பு. அண்ணே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணே. பிள்ளைல நல்லா இருக்கு. பேரன் பேத்தினா நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இங்கே எல்லோரும் நல்லா இருக்கா? இல்லை அண்ணே, உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா அண்ணே? கரண்ட் பில்லு ஓவராக போகுதுன்னு சொல்லி உங்கள் குடும்பத்துக்கு சிக்கனம் பண்ணுறக்கா லைட்டை ரொம்ப படாதியப்பா 8500 வந்துருச்சு. போன மாதம் 15000 வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணுனே. கண்ட்ரோல் பண்ணக்கா எல்லாம் என் மேலே வெறியாக இருந்து நான் பாத்ரூமுக்கு போன நேரம் பார்த்து உங்கள் மச்சான் என்னை முதுகு பக்கத்து இப்படி தள்ளிட்டாருனே. அப்படியே அப்படி வந்து மண்டை அடிபட்டு சுயநினைவே இல்லாமல் ஆயிருக்கேண்ணே. 3 நாளாக கிடந்திருக்கேண்ணே. நீங்கள் கூட அடிக்கடி ஃபோன் பண்ணுவீங்க, ஃபோனே கூட பண்ணலை. பண்ணியிருந்து என்ன கூட தெரிஞ்சிருக்கு. சொல்லலை என்ன உங்களுக்கு? அவன் ஃப்ரெண்டுக்கு சொல்கிறேன். அவங்க சொந்தக்காரர்களுக்கு புறான்னு சொல்லியிருக்கா. இவர் அண்ணன் தம்பியோட சொல்லியிருக்காரு, உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் பிறந்தவல்ல, உங்களுக்கு தண்ணே துடிக்கும் தங்கச்சி விழுந்து சுயங்க அவங்க இல்லாமல் கிடக்குது அப்படின்னு உங்களுக்கு தண்ணே துடிப்பு இருக்கும். ஒன்றும் இல்லைண்ணே, என்னை தள்ளி விட்டுதேன் மண்டை அடிபட்டு நான் 3 நாளாக சுயங்கனவே இல்லை. வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குது ஒன்றுமே எனக்கு தெரியலண்ணே. அதனால அவங்க நல்ல அணி விளையாட்டு விளையாடுறாங்க. அவங்க வச்சதே சட்டை, அவங்க வச்சதே மொட்டை, அவங்க சரைச்சதே மொட்டைன்னு பண்ணுறானே. அதனால் ஒன்று செய்யுங்கண்ணே. நீங்கள் வந்து கேட்குறீங்க. சரிண்ணே, சரி. எனக்குன்னு ஒரு ஆள் இருக்குன்னு தெரியணும்ல. சரிண்ணே, வைக்கிறேண்ணே வாங்க. என்ன இங்கே கிளம்படுத்துறேன் ஆளக்கானே? எங்கே போனா? இது என்ன சொந்தக்காரங்க வேறு போன அடித்து ஆளாளுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி போச்சுன்னு தெரியல எனக்கு. மறுபடியும் ஒரு பொண்ணு வருது. ஹலோ, யார் ஐத்தானா? சொல்லுங்க ஐத்தேன். எல்லோரும் நல்லா இருக்கேன் ஐத்தேன். அங்கே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க. தங்கச்சியா இங்கே எனக்குலாம் இருந்தால் எங்கிட்டு போனான்னு தெரியல ஐத்தேன். ஏத்தேன் நல்லா இருக்கேன். என்ன கேள்விப்பட்டிய? விழுந்துட்டாங்க. யார் சொன்னது? தேவியா சொன்னா? என்ன சொன்னா? பார்த்துக்கு முன்னு போயில நான் பின்னால் தள்ளிவிட்டேன். என்ன சொல்றிய? உங்கள் தங்கச்சி அப்படி சொன்னா? யாய்த்தான் நான் என்ன சின்ன பிள்ளையா? நானாவது உங்கள் தங்கச்சி தள்ளி விடுறாது. என் உசுரே அவதேன். இப்படியெல்லாம் சொன்னால அவ? என்ன நீங்கள் என்ன அவள் சொன்னால் நீங்கள் கெடுக்கிறீங்க? நான் தள்ளி விடுவேனா? நான் என்ன சின்ன பிள்ளையா? நல்லா கதையை கருத்திய. எனக்கே நீங்கள் சொல்கிறத அதிர்ச்சி ஆகிப்போச்சு. அட விழுந்தா இதை சொல்ல வேணான்னு அவள் தான் சொன்னான். அதனால இது என்ன ஒரு சின்ன விஷயம், இதை போய் எனக்கு சொல்லிக்கிட்டு சொல்லாமல் இருந்தான். என்ன நீங்கள் இப்படி கேட்குறீங்க? இதை எதுக்கு வெளியில் சொல்கிறோன்னு நாங்கள் என்ன சொல்லி
இந்த விஷயத்தை மறைக்கிறதுக்கு தான் சொல்லாமல் இருந்தம்மா. நாங்கள் அப்படி சொன்னோமாம்மா? என்ன நான் அப்படி சொல்லுவேனா? ஏதாவது ஒன்றுனா உங்களுக்கு நான் சொல்லிட மாட்டேனா? அவள் சொல்கிறான் நீங்களும் போன் அடிச்சு லைத்தான். சத்தியம் நான் அப்படியே தள்ளி விட லைத்தேன். அவள் பற்றியெல்லாம் கிடச்சிக்கு சொல்ல வேணான்னு எல்லாரும் பேசிக்கிட்டதேன். இல்லைன்னா உங்கள் மருமையிட்ட கேளுங்க, இல்லை உங்கள் மகள்கிட்ட கேளுங்க. என்ன இப்படி உங்கள் அப்பா தள்ளி விட்டாராங்களே தங்கச்சி அப்படின்னு கேளுங்க, உங்கள் அம்மாவே அப்படின்னு. நீங்களும் கேட்குறீ பாருங்க, எனக்கு மனசுக்கே சரியில்லைத்தான். ஒன்றும் இல்லைத்தான். நான் கக்கூசில் போய் வலிக்கு விழுந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்ல வேணாம், அசிங்கமாக போயிடும் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொன்னேன்னா ஒரு சிலர்கிட்ட சொல்லிட்டேன், நாளைக்கு சொல்ல வந்தால் சங்கடம் வருமேன்னு. அது மாதிரி உங்கள் மருமேன்னு சொல்லிட்டேன், உங்கள் மகளும் சொல்லிடுச்சு. இது இப்போ அவளுக்கு தெரிய வந்துடுச்சா? என்னை எப்படியெல்லாம் சொல்லி கேவலப்படுத்திட்டீங்களே அப்படின்ட்டு நானும் சொல்கிறேன், நானும் பரப்புறேன் பாருங்க அப்படின்ட்டு ஏன் தலையில் போட்டா. ஆனால் இப்படி பரப்பான்னு எனக்கு தெரியும். சத்தியமாக நான் தள்ளி விளைத்தேன். நீங்கள் நம்பலாமா? இத்தனை வருஷத்தில் அப்படியெல்லாம் நான் எதாவது பண்ணியிருக்கேனா? இப்படி போட்டாலும் கூட நான் தள்ளி விட்டேன்னு பின்னால் வந்து எனக்கு என்ன சொல்லுவோம்னே தெரியல. நான் என்ன சொல்கிறேன் உங்கள் தங்கச்சிட்ட? நீங்களும் அவள் சொன்ன வச்சுக்கிட்டு கேட்டு என்னைய கண்டிக்கிறீ. நல்லா இருக்கா உங்களுக்கு? அது நான் தள்ளுவேனா அப்படி? சரி ஆயிட்டா, நீங்கள் பாருங்கள், நான் அவள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் அப்படியெல்லாம் ஒன்று நினைக்காதீங்க. ஒவ்வொரு ஆளுக்கா வகுத்தை கலக்கணும். அக்கா, நான் தேவி பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேக்கா. அக்கா, உங்களுக்கு தெரியுமா தாக்க 3 நாளைக்கு முன்னால் வலிக்கி விழுந்துட்டாக்கா. பாத்ரூமில் வலிக்கி விழுந்துட்டேன். அது எப்படி விழுந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு சொன்ன ஆளாராவது இல்லையா? எனக்கு தெரியும்க்கா நான் எப்படி வலிக்கி விழுந்தேன். நானாக விழுகலக்கா. யார் தள்ளியிருப்பான்னு நினைக்கிறீங்க? என் குடும்பத்தில் என்னை வந்து தள்ளி விடுறது யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? சரியாக சொன்னாக்கா, அவளே தான். அவள் தான் என்னை தள்ளி விட்டதே. என்ன அது இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதேன்னு சொல்கிறேன். சில விஷயங்கள் ஏதாவது சொல்கிறேன்ல, வெஞ்சனம் மிஞ்சி போய் கிடக்கு, குழம்பு மிஞ்சி போய் கிடக்கு அப்படின்னு சொல்கிறேன். அவன் ஊட இருந்து ஏய் முறையாக பண்ணானா செஞ்சானா கொஞ்சம் சத்தம் போடுவேன். எனக்கு முன்னால் நடிக்கிறானா என்னன்னு தெரியலை. நான் சொன்ன ஒன்று சத்தம் போடுவேன். அந்த கடுப்பு தான் எதுக்கிறதாலும் நம்மளை மாமியா குறை சொல்லிக்கிட்டே இருக்கா. இப்படி போட்டு தள்ளிட்டோம்னாக்கா முடிஞ்சு போயிடும். அப்புறம் நம்ம ராசா தானே அப்படின்னு நினச்சிதாக்கா பண்ணியிருக்கா. நான் யாருக்கிட்டையும் சொல்கிறது இல்லைக்கா. இதை போய் என்னத்தை மருமகளை பற்றி நம்ம அண்ணன் தம்பிகள்கிட்ட சொல்லி அவங்க பஞ்சாயத்துக்கு வந்து அதெல்லாம் அசிங்கத்தனம் நினைக்கிறதுனா. அப்போ அதெல்லாம் பொருட்படுத்தாமல் மிஞ்சிட்டா பார்த்தியாக்கா. நான் என்னதாக்கா பண்ணுறது? என் வாய் சொல்லாமலும் இருக்க முடியலையாக்கா. அதுக்கு போகும்போது எதையாவது ஒன்று சொல்கிற மாதிரி. நம்ம பெரிய மனுஷனா அப்புறம் எதுக்கு தக்கா இருக்கா? இது கூட சொல்லலைன்னா அப்புறம் பெரிய மனுஷிக்கே அர்த்தம் இல்லைல்லக்கா. என்னக்கா நீ பேசுகிற? வாயை பொத்திக்கிட்டு சோத்தை தின்னுட்டு இருடிங்கிற. இப்போ கேட்க மாட்டேன். நீ கேட்க மாட்டா இல்லை? அப்போ நான் சூசைட் பண்ணிக்குவேன் பார்த்துக்கோ. அவர்கிட்ட ஏன் கேட்குற? அவளுக்கிட்ட கேளுக்கா. கேளு. கேட்டேன்னாத்தான் தெரியும் எனக்கும் ஒரு ஆள் இருக்குங்கிறது தெரியும். சரிக்கா, ஓகேவா? சரி வாங்கடி வாங்க. இப்போ தானே தெரியும் பொண்ண மாமாவை எப்படிப்பட்டவன்னு. ஆட்டமாக ஓடுறிய. புருஷன் சப்போர்ட் பேசுகிறனாலும் நீ பண்ணுற, அவன் சப்போர்ட் பண்ணுறேன். ஆய் சொல்கிறதே கேட்குறது முடிவுக்கு வந்துட்டேன். இவரும் ஒத்துமை தலை அடிக்கிறார். சோறு கிடைக்காமல் போயிடுமா? அதுக்கு ஒத்துமை தலை அடிக்கிறார். அப்புறம் என்ன கழுதைக்கு நம்ம நல்லது செய்யணும்னு நினைக்கணும். அழகில் நம்ம தண்ணி குடித்தாலும் இனிமேல் அந்த வேலையே பார்க்கக்கூடாது. எந்த வேலையும் வீட்டில் பார்க்கக்கூடாது. எங்கள் அக்கா சொன்ன மாதிரி நம்ம படக்க உட்காந்துக்கிட்டு சத்த போடு, காசை போடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் புத்தி வரும். என்ன பெரியத்த கால் பண்ணுறாங்க? அட்டன் பண்ண மாட்டியே? சரி பேசுவோம். நான் இருக்கனால அட்டன் பண்ணுறேன். அத்தை அத்தை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். அடிச்சு போடுவா நடிச்சு. அத்தை என்ன அவங்க சும்மா தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன நல்லா தான் இருக்காங்க. உங்களுக்கு எப்படி தான் தெரியும்? அட அத்தை அதெல்லாம் மறைக்கணும்லாம் இல்லத்த. ஏன்ட்ட இப்படிலாம் பேசுறீங்க? அவங்க தான் நான் விழுந்ததெல்லாம் எல்லார்ட்டையும் சொல்ல வேணாம் அப்படிலாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னாங்க. அதனால தான் நாங்கள் சொல்லலை.
அட நீங்க வேற எதுக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் ஆயிருக்கணும், அதான் விழுந்துட்டாங்க. என்னது வீட்ல இருக்க பயமா இருக்குங்கிறாங்களா? ஏன் என்ன அவங்களுக்கு என்ன பயம்? என்னது பாத்ரூம் போகும்போது நான் பின்னாடி இருந்து தள்ளி விட்டேன். யார்கிட்ட சொன்னா அவங்களுக்கு அப்படி? அவங்க அத்தை 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 நான் தான் சொல்றேன்ல, வாக்கப்பட்டு வந்ததுல இருந்து அவங்களுக்கு என்ன கண்டா ஆக மாட்டேங்குது. தெரியும் தெரியும், அதனாலதான் வீண் பழி போடுறாங்க. நாங்க ஒண்ணும் இல்ல, நாங்க வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னு. எல்லாத்தையும்னா இல்ல தெரிஞ்சிருச்சு, நாங்க சொல்லிட்டோம்னு நினைச்சு என் மேல பழி போட பாக்குறாங்க. அத்தை அத்தை இல்லத்த இல்லத்த, என்ன வீட்டுக்கு வரீங்களா? ஏன் எங்க அம்மாட்ட சொன்னீங்களா? என்னத்த சொல்லிச்சுங்க? அத்தை ஹலோ அத்தை. எனக்கு அப்பவே ஒரு சந்தேகம் இருந்துச்சுடி. எரிஞ்சு மண்டையை உடைச்சிருவேன். எங்க அம்மா வந்து இத்தனை வருஷமா கக்கூஸ் போய் ஆகி போறாங்க, ஒரு நாள்ல வலிக்கு விழுந்தது இல்ல, திடீர்னு வலிக்கு விழுகிறாங்களே அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா இப்ப 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 அவங்க என்ன சொல்றா எனக்கு புரியல. நீ தள்ளி அம்மா வந்து நான் பின்னாடி இருந்து தள்ளி விட்டேன்னு சொல்லி இருக்காங்க அவங்க பெரியம்மாட்ட. நீ தள்ளி விட்டேன்னு அம்மா சொல்லிருக்காங்களா? அவங்க அப்படி சொல்லி இருக்காங்க. இது என்னடா எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குமோ பின்னாடி இருந்து? என்ன நீ டென்ஷன் பண்றீங்க குடும்பத்தோட சேர்ந்து, அப்புறம் நான் கடுப்பாயிடும் சொல்லிட்டேன் நானு. இப்ப பாருங்க எங்க அம்மாட்டெல்லாம் வேற சொல்லி இருக்காங்க இவங்க. ஹலோ வள்ளி, ஆத்தா ஆத்தா